ஒரு பஸ்ல ஒரு போலீஸ்காரர் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டேன், கண்டக்டர் வந்து வாக்குவாதம் பண்ணிருக்காரு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வாக்குவாதத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பஸ் டிரைவரும் சீட் பெல்ட் போடணுங்கிற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாருக்கும் தெரியும். கார்ல போறோம், சீட் பெல்ட் போடலன்னா வந்து ஃபைன் போடுறாங்கல்ல. ஆமாப்பா, கண்டிப்பா 4 பேர் போற காருக்கே வந்து சீட் பெல்ட் அவ்வளவு முக்கியம்னா, அவர் 60 பேரை வச்சு பஸ் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த டிரைவருக்கு பார்க்க வேண்டாமா? போலீஸ் காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா பல மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு அப்படி லீவ் கிடையாதுன்னா, சரிங்களா? சண்டே லீவ் கிடையாது, ஒரு தலை தீபாவளி லீவ் போட முடியாது, பொங்கல் லீவ் போட முடியாது. இந்த மாதிரி நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்து லீவ் போடவே முடியாது. மைனா படம் பாத்தீங்கன்னா, மைனா படத்துல வந்து அவங்க அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, இல்லையா வீட்டுக்கு வரியா இல்லையா, அந்த போலீஸ்காரரும் அந்த நடத்துனரும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிட்டாங்க, கட்டி பிடிச்சி சமாதானம் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன விஷயம்னா, இந்த சமாதானம் ஆனது கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. மீடியால ஒருத்தர் பிரபலமாக்குறதும் இவங்கதான். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நாங்குநேரி விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன விஷயம் தெரியுமா? நாங்குநேரியில் என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியாதப்பா. நான் 2-3 நாளா முகநூல் பக்கம் எதுவும் போல எனக்கு தெரியல. என்னாச்சுன்னா, ஒரு பஸ்ல ஒரு போலீஸ்காரர் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டேன், கண்டக்டர் வந்து வாக்குவாதம் பண்ணிருக்காரு. டிக்கெட் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு சலுகை இருக்குல்ல, எங்களுக்கு அதே மாதிரி சலுகை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிருக்காரு. வாக்குவாதம் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன இருக்கு அப்படின்னா, போலீஸ்காரங்களா சேர்ந்து அந்த பஸ் டிரைவர் இருக்காங்க இல்லைங்களா, லைனா அந்த ஏரியால இருக்கிற பஸ் டிரைவர்லாம் பிடிச்சி, ஏன் சீட் பெல்ட் போடல, ஃபைன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிரைவருக்கு வந்து ஏன் சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு ஃபைனை போடுறது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னப்பா சொல்றேன், பஸ்ல இதுவரைக்கும் நான் சீட் பெல்ட்டே பார்த்தது இல்லை. நானும் எத்தனையோ எனக்கும் தெரியல, இப்ப சீட் பெல்ட்டே நானும் பார்த்தது இல்லை. ஆனா பஸ் டிரைவர் வந்து சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டிருக்காங்க. இல்லப்பா, நீ சொல்றது எனக்கு வித்தியாசமா இருக்குது. நானே எத்தனையோ பேருந்துல போயிருக்கிற, நானும் எத்தனை வருஷம் போயிருக்கிற, இது வரைக்கும் நான் எந்த பேருந்துலயும் சீட் பெல்ட் இருந்து நான் பார்த்ததே இல்லையப்பா. சில பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டே சரியா இல்லைங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். ஆமா ஆமா, அது நீ சொல்ல போன பேர் அந்த படிக்கட்டுல இல்லாம வண்டி ஓடிச்சு, மழை பெஞ்சதுன்னா உள்ள ஒழுகுச்சு, எல்லாம் நிறைய இருக்குது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வாக்குவாதத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பஸ் டிரைவரும் சீட் பெல்ட் போடணுங்கிற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஐயோ, நிறைய பேர் வந்து உண்மையிலேயே எனக்கே தெரியாது இப்படி ஒரு விதிமுறை இருக்குதுங்கிற. உண்மையிலேயே எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரும் சீட் பெல்ட் போடணும்னு சொல்லி போட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதான். ஏன்னா நம்மளை பொறுத்தளவுல நம்ம மயிலுந்துல எல்லாம் போறாங்க, அதுல எல்லாம் போடலைன்னா வந்து இருக்குது. வேற போன மாசம் கூட நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது அடுத்த நாள் பார்த்தா எனக்கு மெசேஜ் வந்து எதுக்குடா ஃபைன்னு பார்த்தாக்க கடைசியில் நான் சீட் பெல்ட் போடலன்னு போட்டுட்டாங்க. அது வந்து ஒரு விதிமுறை இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம விதி மீறி இருக்கிற அதுக்காக போட்டிருக்கிறாங்க. ஆனா பேருந்துல வந்து சீட் பெல்ட் இருக்குதுங்கிறது எனக்கு இத்தனை நாளா தெரியாதப்பா. அது வந்து விதிமுறை இருக்குதுங்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஏன்னா விதிமுறை இல்லை எனக்கு தெரியலங்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் எந்த பேருந்துலயும் சீட் பெல்ட் பார்த்தது இல்லை. சீட் பெல்ட் இருந்தா தான் அதை போடுறதுக்கு ஒரு இருக்கு. அது பஸ்ஸுக்கு சீட் பெல்ட் இல்லாம ஓட்டுறதுங்க கூட சரியப்பா, இருந்தாலும் அந்த சீட் பெல்ட் இல்லாம ஓட்டுறது சரிங்கிறீங்க. சரின்னு இல்ல, நம்ம கார்ல போறோம், சீட் பெல்ட் போடலன்னா வந்து ஃபைன் போடுறாங்கல்ல. ஆமாப்பா, கண்டிப்பா. 4 பேர் போற காருக்கே வந்து சீட் பெல்ட் அவ்வளவு முக்கியம்னா, அவர் 60 பேரை வச்சு பஸ் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த டிரைவருக்கு பாதுகாப்பு வேண்டாமா? எல்லாம் சரிதாப்பா, கட்டாயமா போடணும் தான். நீ சொல்றது சரிதான், நான் இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல வரலையப்பா. மயிலுந்துல வந்து இருக்குது, நம்ம போடலங்கிறதுனால ஃபைன் போடுறாங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அங்க வந்து பேருந்து இல்லையே. வந்து இவங்க போலீஸ்காரங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சீட் பெல்ட் இருக்கணும். ஆனா சீட் பெல்ட் இல்லைங்கிறது யாரு கொடுத்தோம்? அப்ப அது போக்குவரத்து கழகத்தினால தவறு இருக்குதுன்னு தானே அர்த்தம். இத்தனை நாள் இந்த அரசுக்குன்னு நான் சொல்ல வரல, யாரெல்லாம் இதுவரைக்கும் நான் எத்தனையோ அரசுகள் வந்து ஆண்டுச்சு. ஆனா எந்த ஒரு பேருந்துலயுமே நான் சீட் பெல்ட்ங்கிறத நானே பார்த்தது இல்லையே. பாப்பா கண்டிப்பா இருந்தா போட்டுக்கு ஓட்டிட்டு போறாங்க, இல்லைங்கிறப்ப நீ அவங்க மேல பேர் ஒரு 60 பயணிகளை வந்து பாதுகாப்பா கொண்டு போற ஒரு டிரைவர், அவருக்கு கண்டிப்பா ஒரு சீட் பெல்ட் வேணுமா இல்லையா? கட்டாயமே. எனக்கு அதுல வந்து நான் மறுத்தெல்லாம் பேச வரல. ஆனா இருந்ததுன்னா போட்டிருப்பாங்க, இல்லாதத போய் அவங்கள போடுனாக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க வந்து நீங்க மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துற மாதிரி தான் ஆகுது. பாத்தீங்கன்னா எல்லா பஸ்லயும் சீட் பெல்ட் கொண்டு வரணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோரிக்கை வரும், அது அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையாவது இப்ப நம்ம சேனல் மூலியமா ஒரு கோரிக்கையை வச்சுக்குவோம். ஆனா நீங்க சொன்னதுல வந்து பார்த்தாக்கா அவி 1008 மன உளைச்சல்ல வந்து பேருந்தை ஓட்டிட்டு கொண்டு போறாங்க. அந்த நடத்துனரையும் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிரமங்களை தாண்டிதான் வர்ற பயணிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில வர்றாங்க, நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்குது.
20 ரூபா கொடுத்து போக வேண்டிய இடத்துக்கு 500 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறை கேட்கறாங்க. அதுக்குண்டான சில்லறை வச்சுக்க முடியறது இல்ல கண்டக்டர்னால. அதுல வந்து நம்ம அவங்க 1000 மன உளைச்சல் இருக்கும்போது இப்போ இந்த போலீஸ்காரர் வந்து கேட்டது வந்து தவறுதானப்பா. சரி, ஏன்னா அவர் வந்து போக்குவரத்து கழகத்தினுடைய மன உளைச்சல சொல்லிட்டீங்க. ஆமா, ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. அது ஆனா அது முழு வீடியோ என்னங்கிறது தெரியாது. எடுக்கிறவங்க அரைகுறையா எடுத்துட்டு கூட போலீஸ் மேல இருக்கிற ஒரு ஒரு கோவத்துல கூட மாத்தி கூட போட்டிருக்கலாம். என்னன்னா இல்ல பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்றது சரிதாப்பா. நீங்க இத்தனை இதுக்கு நீங்க சீட் பெல்ட் போடலீங்கிற ஒரு ரூல்ஸா சொல்லும் போது, இதே அரசாங்கம் வந்து என்ன பண்ணி இருக்குது, சலுகை வந்து கண்டக்டருக்கு, டிரைவருக்கு, நடத்துனருக்கு, ஓட்டுநருக்கு இவங்களுக்கெல்லாம் தான் வந்து அந்த பணியில் இருக்கிறாங்க. அந்த பணிக்கு இவங்க வந்து அடுத்த பேருந்துக்கு வந்து ஒரு பக்கம் நிற்கும். இந்த பேருந்துல இருந்து போய் அங்க சேர்றதுக்காக இவங்களுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் மாணவர்களுக்கே கூட பாஸ் கொடுத்துருக்காங்க, இலவசமா போறதுக்கான இதெல்லாம் இருக்குது. போலீஸாருக்கு வந்து அந்த மாதிரி அரசாங்கம் கொடுத்திருந்தாக்க அவங்க யாரும் டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லி கேட்க போறது இல்ல. கண்டிப்பா நீங்க வந்து டிக்கெட்டுக்கு நியாயப்படி நீங்க டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்துருக்கணும்ல. நீங்க ஏன் அதுக்கு இவ்வளவு விவாதத்துக்கு போயிருக்கிறீங்க? கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பஸ் டிக்கெட் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு இதை விவாதமா வச்சா கூட போலீஸ் காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா பல மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. இப்ப நிறைய துறைகள் இருக்கு. நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய துறைகள் இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா லீவு. இப்ப வந்து டிரைவர் கண்டக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் முடிச்சு போட்டு அடுத்த ரவுண்ட் மாறிட்டு அப்புறம் லீவ் எடுத்துட்டு சுழற்சி முறையில அவங்களுக்கு சுழற்சி முறையில விடுமுறை. போலீஸ்காரங்களுக்கு அப்படி லீவ் கிடையாதுங்கண்ணா. சரிங்களா? சண்டே லீவ் கிடையாது, ஒரு தலை தீபாவளி லீவ் போட முடியாது, பொங்கல் லீவ் போட முடியாது. இந்த மாதிரி நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்து லீவ் போடவே முடியாது. நீங்க நல்லா மைனா படம் பார்த்துருக்கீங்களா? மைனா படத்துல வந்து அவங்க அந்த போலீஸ்காரோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, இல்லையா வீட்டுக்கு வரியா இல்லையான்னு சொல்லி போட்டு அப்ப எவ்வளவு மன உளைச்சல் அவங்க சொல்லி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க. இப்ப வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்ப அவங்க குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மாற்றம் வெவ்வேறு ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. டிரான்ஸ்பர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களால ஒரே நிலைமை ஒரே ஒரு இதுல இருக்க முடியாது. கண்டிப்பா ஏகப்பட்ட மன உளைச்சல்ல வந்துதான் இருக்காங்க போலீஸ்காரங்க. அப்ப ஏதோ ஒரு மன உளைச்சல்ல வந்து பஸ்ல ஏறி இருக்கலாம், ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசியிருக்கலாம். அது வந்து ஒரு விவாதமாகி கூட இவ்வளவு பிரச்சனைக்கு கொண்டு வந்திருக்கலாம். சோ இருந்தாலும் வந்து ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் வந்து ஒரு டிக்கெட் கொடுத்து எடுத்துட்டு போயிருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு போலீஸ்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அது வந்து தொழில் சார்ந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே எல்லா துறையிலையுமே அவங்கவுங்களுக்கான பணி சுமைகள் பொறுத்து வந்து மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு நான் மறுக்க வரல. நீங்க சொன்ன மாதிரியே சரி, அவங்களும் ஒரு அரசு ஊழியர்கள் தான், மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக தான் வர்றாங்க. அவங்களுக்குமே இலவசம் கொடுத்திருந்தா, அது அரசாங்கம் அறிவிச்சிருந்தா அவங்க கேட்க போறது இல்லப்பா. நடத்துனர் வந்து அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே வந்து இலவசம் தான் அறிவிச்சிருந்தா யாரும் இங்க கேட்க போறது இல்லை. அதை அறிவிக்காத போது நீங்க எப்படி வந்து விதிமுறைப்படி நடக்கணும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அவங்க விதிமுறைப்படி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்க உண்டானதை வந்து கொடுத்திருந்தா இத்தனை இதே இல்லை. நீங்க கொடுக்காத தவறுதான். அது வந்து ஒரு நியாயமா வந்து நீங்க அரசு கிட்ட கோரிக்கையை வைக்கலாம். அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்குமே வந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லையா அரசாங்கம் வந்து யாருக்குமே விலக்கு கொடுக்காதீங்க, சம்பளத்துல அதுக்கு உண்டான தொகை என்னவோ அதை சேர்த்து கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கட்டிட்டு போக சொல்லுங்க, எல்லாத்தையுமே பணம் வாங்கிட்டு போக சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு போயிட்டா அது வந்து தவறாகாது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சூழ்நிலை அந்த மாதிரியான இதுக்கு கொண்டு வரணும். இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அப்படி பார்த்தா காவலர்களுக்கு தான் வந்து தங்கறதுக்கான விடுதி குவார்டர்ஸ் வந்து கொடுக்குது, இலவசமா கொடுக்குது அரசாங்கம். அப்படிங்களா? அவங்கவுங்க பணிக்கு தகுந்த மாதிரியான சலுகைகளை அரசாங்கங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுல அது எதுவுமே இல்லாம அதுக்கு உண்டான சம்பளத்தை வந்து சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இலவசமா கொடுக்காதீங்க. அது மக்கள் பார்வைக்குமே தப்பா தெரியாதுங்கிற நான். புரியுதா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க. காவல்துறையினருமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க. நீங்க போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற ஓட்டுநர் நடத்துனரு நீங்க அவங்களே குறை சொல்லிட முடியாது. நீங்க வந்து இப்போ வந்து ஒரு உயிர் போகாம தடுக்கிற வேலையை காவல்துறை பாக்குறாங்கன்னா 60 பேர்த்தோட உயிரை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல அத்தனை பேர்த்தையும் பத்திரப்படுத்தி கொண்டு போகக்கூடியது ஒரு ஓட்டுநரோட வேலையா இருக்குது. அதை கவனிச்சு ஓட்டுநரையும் கவனிச்சு கொண்டு போறதுதான் நடத்துனரோடைய வேலையா இருக்குது. எல்லாருமே உயிரை காக்கிறதுக்காக பொதுமக்களோட உயிரை காக்கிறதுக்கான வேலையத்தான் செய்யறாங்க. அதனால அது வந்து தவறா சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அந்த இதுல வந்து வீடியோ வந்து எடுத்தது நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நடத்துனர் மட்டும்தான் அதை வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருப்பாங்க போல இருக்கு.
இப்ப போலீஸ் தரப்புல யாராவது எடுத்திருந்தால் அவங்களோட நியாயத்தை சொல்றதுக்கான ரெண்டு பேர்த்தோட இது என்னங்கிறது தெரியாதுங்க. அது சமூக வலைதளத்துல பரவக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா தம்பி, நம்மளே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட, எந்த ஒரு வீடியோவையும் முழுமையா நம்பிடாதீங்க. முழுமையா எதிர்த்தரப்பு யார் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குதோ அவங்க பக்கமும் விசாரிச்சிருந்தால்தான் நம்ம அந்த உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்க எடுத்த ஒளிப்பதிவு வந்து இவங்களுக்கான தரப்பை மட்டும் எடிட் பண்ணி போட்டா போட முடியும் அப்படிங்கறது ஒருத்தரை பிரபலமாக்குறதும் இவங்கதான். கண்டிப்பா அது வந்து மறுக்கவே முடியாது. இது வந்து அரசு வந்து கவனத்துக்கு எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரியான இதுக்கு கொண்டு போயிட்டா பிரச்சனைகள் இருக்காது. அவங்க துறை சார்ந்த இலவசங்கள் மாதிரி நீங்க கொடுக்கும்போது அது கண்டிப்பா மக்கள்கிட்டயும் அது ஒரு கேள்வியா இருக்கும், அவங்க அடுத்த துறையினருக்கும் அது ஒரு கேள்வியா இருக்கும். அதனால இலவசங்கிறத தவிர்த்துருவோம். முடிஞ்ச ஊதியத்தை சேர்த்தி கொடுங்க. அந்த இலவசத்துக்கு உண்டான ஊதியம் என்னவோ அதை சேர்த்தி கொடுத்துட்டு யாருக்குமே இலவசம் இல்ல, அதை வந்து எல்லாருமே வந்து பே பண்ணித்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் வந்து இதைய வந்து பரிசீலிச்சு கொண்டு போனாங்கன்னா சரியா இருக்குன்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கார்ல 4 பேர் போறோம், நமக்கு வந்து ஒரு ஏர் பேக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பஸ்ஸுக்கும் கொடுக்கல. கட்டாயமா இது வந்து மிகப்பெரிய ஒரு 60 பேர்த்தோட உயிரை வந்து பாதுகாத்து கொண்டு போறாரு அந்த டிரைவர். அப்ப அந்த டிரைவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா வந்து சீட் பெல்ட்டும் கொண்டு வந்துடணும். சீட் பெல்ட் போடும்போது அந்த ஏர் பேக்கும் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப டிரைவர் மட்டும் கிடையாதுங்கன்னா, இப்ப முன்னாடி சீட்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க, பெண்கள் உட்காந்துருப்பாங்க. முன்னாடி 4 சீட் இருக்கும், பெண்கள் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அந்த கியர் பாக்ஸ்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு விபத்து நடக்கும் போது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி ஒரு ஏர் பேக் கொடுத்தா நல்லா தானே இருக்கும். இல்ல அது கண்டிப்பா இது வந்து எல்லாம் நம்ம மனதில் வச்சுக்க வேண்டியதுதான். அரசுக்கு இருக்கா இல்ல பாசிபிள் இருக்குதுங்கிறது நம்ம சொல்றத விட தம்பி, இப்போ பொருளாதார சூழ்நிலையில வந்து அந்த மாதிரியான ஒரு உயர்தர பேருந்துகளுக்கு வந்து நம்மளால செலவு செய்ய முடியாம இருக்கலாமா என்னமா தெரியல. இது வந்து அரசு நம்ம சேனல் சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை இல்ல கண்டிப்பா அரசுக்கு வந்து இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கோங்க. இது இந்த மாதிரியான ஒரு கோரிக்கைகள் இருக்குது, அவங்க மூலியமா அவங்க சொல்லி இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓட்டுநர்களோ இல்ல நடத்துனர்களோ அவங்கள சொல்லிக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்வையில் இந்த பிரச்சனை நடந்ததுல அவங்களுடைய தரப்புல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு இது தோணுது. அதனால இருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் என்னை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தான் வந்து எல்லாத்துலயுமே முன்னுதாரணமா இருந்திருக்கிறோமே தவிர கீழே இது வரைக்கும் இறங்கினதில்லை. இது வரைக்கும் நானு பல மாநிலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். இல்ல நானுமே நம்மளுடைய இதுல இருக்கக்கூடிய உயர்தர பொருட்கள் மாதிரி எல்லாம் இப்போ பொதுமக்களுக்கான பொது சேவை இதுல வந்து நம்மள மாதிரி எல்லாம் யாருமே கொடுத்தது இல்லையப்பா. இது வரைக்கும் நான் பார்த்ததுல பெஸ்ட் வந்து நம்மளுக்குதான் வந்து சிறந்த பேருந்துகள் வந்து இயங்கிட்டு இருக்குங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இதையும் பரிசீலிச்சு இந்த மாதிரி ஏர் பேக் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா மிஸ்டேக் தேவையானது. அதாவது நம்ம நடத்துனர் ஏன்னா ஒண்ணும் இல்ல, தலைக்கவசம் வந்து ஒரு உயிர் போயிருமேன்னு சொல்லி தலைக்கவசத்தை கட்டாயப்படுத்தக்கூடியது அரசாங்கம் வந்து 60 பேர்த்த காப்பாத்தி கொண்டு போற ஒரு ஓட்டுநருடைய உயிருக்கு வந்து மனசுல வந்து இதா வச்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஏர் பேக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிகள் கொடுத்தாக்க வந்து இன்னும் போக்குவரத்து நெரிசல்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்னால எல்லாம் நடக்கக்கூடிய உயிர் சேதத்துல வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு இப்போதைய பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவு செய்து கொடுத்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், போலீஸ்காரங்களுக்கும் வாரத்துல ஒரு லீவு, சுழற்சி முறையில வேலைகள் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து சுமைகள் குறையும், மன உளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறையும். அவங்க வந்து ஃபர்ஸ்டே சொன்னதான் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா கூட, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, விசேஷத்துக்கு போயிட்டு நம்ம வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல எப்படி இருக்கும். அப்போ இவங்க போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். ஒரு குற்றவாளியை பிடிக்க போவாங்க, இல்லைன்னா ஒரு குற்றவாளி தப்பிச்சிருந்தா அவங்கள பிடிக்க போவாங்க. அங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் இருக்கும். சரியான இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா வந்து தற்கொலைங்கிறத விட இந்த வேலைக்கு எந்த அளவுக்கு விரும்பி வந்தாங்களோ, ஒரு வேலையில வந்து நம்மளுக்கு மனசுமை வந்து அதிகமாகுது, நம்மளுடைய இதையுமே வந்து இதாகிற அளவுக்கு இருக்குது, நம்மளுக்கு அசர் அதிகமா இருக்குது. கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேலை செய்யறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ அந்த தேர்தல் பணியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ திறம்பட செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மன உளைச்சல் வந்து அவங்களுக்கு தான் தெரியல. அது சாதாரணமா சொல்லிடுறான்,
ஒரு மறியல் பண்ணிட்டு நம்மளே அந்த வழியா போய்கிட்டு இருப்போம். மறியல் பண்ணிட்டாங்கன்னாக்கா என்னப்பா இவனுங்க இப்படியா மறியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக மறியல் பண்ணியிருப்பாங்கன்னு வை. இருந்தாலும் அந்த டைம்ல நம்ம ஒரு அவசரத்துக்கு போற இடத்துல அந்த இடத்துல நம்மளே வந்து ஒரு கடுப்புல பேசுறோம். போலீஸ்காரங்க என்ன வேலை பாக்குறானுங்க அப்படின்னு நம்ம உரிமையில் நம்மளே நம்ம மனசுக்குள்ள பேசுறது வந்து அப்படித்தானே பேசுறோம், உரிமையில தான் பேசுறோம். அவங்க என்னதான் நம்மளுக்கு பண்ணி பார்த்தாலும் டக்குன்னு நம்ம வார்த்தை வர்றது வந்து என்னப்பா போலீஸ்காரனுங்க எல்லாம் வேலை பண்றானுங்க, இது டிராபிக் இப்படி பண்ணி விட்டாங்க, அதை கூட கிளியர் பண்ணாம இருக்கிறாங்க, எனக்கு அவசரம், அந்த 10 நிமிஷத்துல அந்த வேலை போயிருமேன்னு நாமளும் பேசி இருக்கிறோம், இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ளாகிறாங்கிறதுன்னு அவங்க இடத்துல இருந்து பார்த்தப்ப நான் புரிஞ்சிருக்கிறேன். கண்டிப்பா அது வந்து அவங்களையும் தவறலாம் சொல்ல முடியாது. அந்த இதை வந்து 10 நிமிஷத்துக்குள்ளார அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு பக்கத்துல அந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு பண்றதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத நான் கண்கூட பார்த்திருக்கேன். அந்த போலீஸ்காரரும் அந்த நடத்துனரும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிட்டாங்க, கட்டி பிடிச்சி சமாதானம் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன விஷயம்னா இந்த சமாதானம் ஆனது கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம சமாதானத்தையும் ட்ரோல் பண்ணி போடுறாங்க. தம்பி, அவங்களுக்கு அவங்கவுங்க விளம்பரம் தேவைப்படுது, அவிய இது பண்ணத்தான் செய்வாங்க. இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தையுமே நல்லதா சொல்றத விட அதை கிண்டல் அடிச்சு சொன்னாதான் வந்து மக்களுக்கும் பிடிக்குதுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தரை பிரபலமாக்கி விடுறோம் இவங்கதான், இவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம சேனல் சார்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போக்குவரத்து துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அவங்களுடைய பணிச்சுமைகளை வந்து அறிந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பணிச்சுமைகளை வந்து குறைக்கணும். குறைச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் சிறப்பா பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம சேனல் சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வைப்போம். கண்டிப்பா அதே மாதிரி அரசாங்கம் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு விதமான சலுகைகளை கொடுக்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஊதியத்தை சேர்த்து கொடுத்து அவங்களையும் வந்து கட்டணத்தோட போக வச்சுட்டாக்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு சூழல் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். நான் இது வந்து ஒரு விவாதத்துக்கான வந்து அமையாம இருக்குன்னு என்னுடைய கருத்தா இருக்குது. அதையும் அரசாங்கம் வந்து கருத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். நாம இன்னும் இது மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும்